நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்க இடத்துல பேசுறாரே, அந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. நம்பர் 2, என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால். என் உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு லஞ்சம் வாங்காதிருப்பாயாகன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்று முதல் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்கல்ல, அதுதான் பிராக்டிஸ் பண்றது. அதுதான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றது? பிராக்டிஸ் பண்றது. எதை செய்தாலும் do according to the Bible. எதை செய்தாலும் கர்த்தருடைய வேதத்தின்படி செய்யுங்க. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நான் இந்த காரியத்தை நான் செய்யறேனே, இந்த காரியம் பைபிள் படி ரைட்டா தப்பா? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. இவர்களுக்கு தான் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இருதயத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, you have to practice the word